ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணுற மாதிரி சூப்பரான முட்டை மசாலா சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மொத்தமாக நான் 3 முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இதை நல்லா ஃபஸ்ட்டு ட்ரையாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டருக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நான் 3 முட்டையை அவிச்சு தோலை உரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், புளி சாப்பாடு எல்லாத்துக்குமே டாப் நாச்சாக இருக்கும் இந்த காம்பினேஷனு. இப்போ முட்டையெல்லாம் தோல் உரிச்சாச்சு. இதில் ஒரு கத்தியை வச்சு 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒவ்வொரு பாதிலையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக அந்த மசாலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் எந்த கடாயில் போட போகிறீங்களோ நான் தோசை கல்லில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மசாலா இப்படி திருப்பின மாதிரி வச்சு ஃபுல்லாக மூடி வச்சிடுறேன். இதை ஒரு தட்டு இல்லைன்னா ஏதாச்சும் மேலே கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி சைஸ் பாத்திரம் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அது வந்துருச்சுனாலே மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.